இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். வாய்க்கெல்லாம் பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது தான் உடம்புக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக செய்ய பொருளாக இருந்தால் உடம்புக்கும் நல்லது. ஐஸ்கிரீம்ஸில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் இல்லை. தயவு செஞ்சு ஐஸ்கிரீம்ஸ் பார்க்காதீங்க, ஐஸ்கிரீம்ஸாக வாங்காதீங்க. கேர்டில் கூட ரொம்ப ப்ரோபயோட்டிக் இருக்குது. பட் அதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் இந்த பாருங்கள், இந்த பராட்டாவில் வந்து மைதா 60%, 60% மைதாவை எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. அதே மாதிரி இந்த ரெஃப்ரிஜரேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்க்காம நீங்கள் வாங்கவே கூடாது. உதாரணமாக இதில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் பாருங்கள், ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் பாருங்கள். அமௌண்ட் சாக்லேட் போடுறேன். இது என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். கார்போஹைட்ரேட்டு, சுகரு, 25% சோடியம். நம்ம சொன்ன மாதிரி இந்த சோடியமையும் இதையும் வச்சு தாங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. மொத்தமுமே நம்ம விற்றது இந்த சோடியமும், சேச்சுரேட்டட் ஃபேட்டும், அப்புறம் வந்து சால்ட்டு, சோடியம் தான் சால்ட்டு, சுகர், இதெல்லாம் தான் கெடுது. இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் கூட எதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பதப்படுத்தும் போது அது உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க பாருங்கள். சிக்கமாக பாருங்கள், மறுபடியும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. சுகர் ஆட் பண்ணலன்னு போட்டிருக்கான், பட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சோடியம் இருக்குது. ஸோ இதனால் என்ன நலன் இருக்குது, நன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். லட்டு நல்லா இருக்குன்னா அவ்வளோ சால்ட்டு, சுகர். இதில் என்ன சால்ட் இருக்குமா தெரியல, கண்டிப்பாக சுகர் அளவு தெரியுமான பாருங்கள். டோட்டல் சுகரு 51.8 கிராமா, 100 கிராம் சர்விங்கில் 51% சுகர். டயட்ரி ஃபைபர் கொஞ்சம் நல்ல விஷயம், ஆனால் 85% சோடியம். அப்போ சோடியம்ங்கிற விஷயத்தன்மை இல்லாத எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சோடியம் இதில் இல்லை, டயட்ரி ஃபைபரில் ஆடட் சுகர் வந்து 22.5%, 5 கிராம் per 100 grams ஆஃப் சர்விங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை பார்க்கும்போது நாம் எதை சாப்பிடுகிறோம், உணவை சாப்பிடுகிறோமா இல்லை ஒரு விஷயத்தை சாப்பிடுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி தான் கேட்குது. இது வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டுக்கு நல்லது தான். இதில் பாருங்கள், சுகரு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் 5 கிராம் போட்டிருக்கான். இது அலர்ஜன் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கான், வீட்டு கலந்துருக்கான். இது ஒன்றும் அவ்வளோ கெடுதலாக தெரியல. பட் வந்து இந்த ஸ்வீட் வந்து சுகர் ரொம்ப இருக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இது உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கே நான் சொல்லி தருவேன். இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸில் வந்து க்ளூட்டன் தாங்க. அது பிரெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் இதுலேயும் இருக்குங்க. பாருங்கள், இந்த பிரெட்டில் ஒலைவ்ஸ் ஃபொகாஷியா பேர்லாம் கேட்க நல்லா இருக்குது, இட்டாலியன் பிரெட் மாதிரி. பட் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த பிரெட் உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அதுவும் ஆர்கானிக் ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. இது எதுனா ஒரு ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி எடிபிள் உள்ளே இருக்கும், நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய கடல் வழியாக வரக்கூடிய அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது அதோடைய வேல்யூ, அந்த ஃபுட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ச் வேல்யூ போடும். அதனால் அது சாப்பிட்றது ஒன்றும் பலன் இல்லை, கெடுதல் இல்லாமல் இருந்தால் போதும். இதுக்கு மேலே என்னென்ன கெமிக்கல் போட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுறான்னு தெரியல. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி வாங்க, அப்படியே நம்ம இந்த ஷர்ட்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது வாங்குற மாதிரி இருக்கும். ஒயிட் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி ஷர்ட்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் பை ஒன் பார்க்குற மாதிரி ப்ளூ கலர்ஸ் வந்து வாங்கலாம்.